நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களில் ஒரு சிலருக்கு வந்து இந்த பன்னீர் ஜாமுன் வந்து ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்திருக்கும். தெரியாதவங்க வந்து இந்த ரெசிபி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நமக்கு வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே ஜாமுன் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்க முடியும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்றைக்குமே வந்து பன்னீர் ஜாமுன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது என்னென்னா கறந்த பசும்பால் வந்து நமக்கு தேவைப்படும். நீங்கள் கடையில் வாங்கின பால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பன்னீர் வந்து நம்ம எடுத்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஜூஸியாக இருக்காது. ஸோ அந்த ரீசனால மெயினாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பசும்பால் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். கடையில் உள்ள பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்குமான்னு எக்ஸாக்டாக தெரியாது. நான் வந்து எக்கோ மில்கில் உள்ள ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் மில்க் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பசும்பால் வந்து நிறைய இடத்துல வந்து ஈஸியாக கிடைக்காது. நான் கீழே கமெண்ட்டில் வந்து அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் ஹோம் பேக்கர்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பேக்கரி ஷாப்ஸ் வைக்கிறீங்க, நிறைய ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து நிறைய பால் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பசும்பாலை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். 30லேருந்து 35 ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். ஒரு கடாய்க்கு மாற்றிட்ட பிறகு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பொங்கி வரும் பொழுது நம்ம இதிலேயே வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கணும். வினிகர் இல்லாதவங்க லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம வினிகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுத்தமான பன்னீர் வந்து ரொம்பவே சுலபமாக கிடைச்சிரும். நீங்கள் பாருங்கள், இதுவே நம்ம பேக்கெட் பாலில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பன்னீர் வந்து ஒன்று சேர்ந்து வராது. ஸோ ஒரிஜினல் பசும்பாலில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா கர்டலாகி திக்கான பன்னீர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அது வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். பேலன்ஸ் உள்ள தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வச்சுக்கலாம், அரிசி வேக வச்சுக்கலாம். பன்னீரை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரை ஒரு ஒர்க் ஏரியாக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ மாற்றிட்டு அதை வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பன்னீர் ஜாமுன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிங்க் கலரில் ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே ரோஸ் மில்க் எசன்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது கடைசியில் வேக வைக்கும்போது கண்டிப்பாக கலர் வந்து போயிடும். ஸோ அது கூடயே நீங்கள் கொஞ்சமாக பிங்க் கலர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிங்க் கலர் வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து அந்த ரோஸ் மில்க் எசன்ஸோடையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக கடையில் சாப்பிட்றது வந்து நார்மலாகவே ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு மூடி போட்டோ மூடி ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கட்டும். அடுத்து கடாயில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜீரா டைப்லாம் கிடையாது. லைட்டாக வந்து அந்த சர்க்கரை தண்ணி மட்டும் ரெடியானாலே போதும்.
அது கூடயே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அழகாக சின்ன சின்ன பீசஸாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நல்லா எல்லாமே ஒரே ஷேப்பில் வர்றதுக்காக நல்லாவே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் பண்ணிவிட்டு 2 கை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். அழகான ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ரவுண்ட் ஷேப்பில் கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக 20 பன்னீர் ஜாமுன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்னுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக அழகழகாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 40 வரைக்குமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து இதில் பார்க்கும்போது சின்னதாக இருந்தாலும் அது தண்ணியில் நல்லா வெந்து வரும்போது நல்லா பெருசாக மாறிடும். இப்போ வந்து தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம இந்த ஜாமுனை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து கொதிக்க ரொம்ப நேரம் ஆகாது. 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சாலே போதும். இப்போ பாருங்கள் மேஜிக் மாதிரி எல்லாமே நல்லா டபுள் ஆகி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்னு. இது கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை வந்து நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஸோ மச்.